சித்ரா என்ன சோகமா இருக்கு? உனக்கு தெரியாத மாமா விஷயம். தெரியாது என்ன? இப்ப சனி பயிற்சி ஆரம்பிச்சிச்சுல. ஆமா. அதுல வந்து என் ராசி ரொம்ப மோசமா இருக்கு மாமா. என் ராசிக்கு வந்து பார்த்தனா கணவன் மணிக்குள்ள பிரச்சனை வருமா. அதுதான் யோசனைக்கிறேன் என்ன பண்றதுன்ட்டு. அதுதான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கல்யாணம் ஆனதுல இருந்து பிரச்சனையா இருக்குது. இதுக்கு மேல ஒரு பிரச்சனை வரப்போதா? என்ன சொன்ன? ஒன்னும் இல்லம்மா, ஏதோ பிரச்சனை சொல்லியிருந்தியா? என்ன பிரச்சனைமா? அதுதான் யோசிக்கிறேன். எங்க அம்மா வீட்டுல போய் 1 வீக் தங்கிட்டு வரலாம் இருக்கேன்னா சொல்ற. நீ இதுக்கு எதுக்கு அம்மா வீட்டுக்கு போற? கொஞ்ச நாள் தள்ளி நின்னா பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும்ல, அதுக்காண்டி போகலாம் இருக்க. ஓ, புருஷன் படம் கொஞ்சம் தள்ளி இருந்தா பிரச்சனை கம்மியா வரும், பிரச்சனை எதுவும் வராது, சரியாயிடும் சொல்றியா? ஆமா, அதுக்காக அம்மா வீட்டுக்கு போறேன்ற. ஆமா, ஒரு வாரம் போய் தங்கிட்டு வரட்டுமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏன்டி அது நம்ம வீட்ல இருந்து நம்மளே சமாதானம் பார்த்து நம்மளுக்குள்ளேயே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து பிரச்சனை வராம பாத்துக்கலாம்ல. வேணாம் போய் தங்கிட்டு வர, அப்பதான் கொஞ்சம் எனக்கும் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், கொஞ்சம் இதுவா இருக்கும். அதுக்காக போயிட்டு வரேன். போய் ஆகணுமா? நீ போயிட்டா அப்ப எனக்கு கூட வந்து என்ன பாத்துக்கிறது, பசங்களை பாத்துக்கணும், ஆபீஸ் எல்லாம் போனா சமையலாம் செய்யறது யாரு பாத்துக்கிறது? அப்ப வீட்டுல சண்டை வந்து அவங்க சந்தோஷமா? அதுவும் கஷ்டம்தான். சரி, இதெல்லாமா நம்புற நீ? ராசி பலன் சொல்லதெல்லாமா நம்புற? இதெல்லாம் நம்பினா எல்லாத்தையும் நம்பிதான் ஆகணும். அப்படியா? அதுதான் சோகமா இருக்கியா? சரி, போய் ஆகணுமா நீ? ஆமா, அப்பதான் தனியா இருந்தா தானே கொஞ்சம் பிரச்சனையும் சால்வ் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு வாரம் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்துடுறேன். ஒரு வாரம்? ஒரு வாரத்துக்கு எப்படி தனியா இருப்ப? என்ன பத்தி யோசித்து பாத்தியா? பிரச்சனை வந்தா பரவாயில்லையா? கரெக்ட் தான், பிரச்சனை வரும். நீ சரி ஓகே, நீ மனசுல நீ பதிஞ்சிச்சு உனக்கு, வீட்டுல இருந்தா ஒற்றுமையா இருந்தா சம்பூர்ணம் இருந்தா சண்டை வராங்க. சரி ஓகே, நீ உன் மனசு நிம்மதிக்கா நீ போயிட்டு வா. வேணா ஒரு வாரம் நான் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிருந்தீங்க. சரியா? சரி, பார்த்து போ. பார்த்து இருந்தோம்னா அப்ப போன் பண்ணி போன் பண்ணோம். சரி மாமா, நான் போயிட்டு வரேன். கரஞ்சியா? சரி, பார்த்து போ. நான் எடுத்து தருவா? வேணாம், நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போறியா? சரி, பார்த்து போமா. டெய்லியே ஃபோன் பண்ணோம். பண்றேன். எஸ், என் மனைவி ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டா. இதுக்கப்புறம் யார் இஷ்டத்துக்கு நான் ஜாலியா இருக்கலாம், யாரும் எனக்கு கேட்க மாட்டாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எஸ் எஸ் எஸ். என்னங்க சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ணலடி. டான்ஸ் ஆன மாதிரிலாம் இருந்தது. டான்ஸ் ஆடல, கை கால் இது விட்டு படியை வந்தல, முட்டி வலியாது, அது உதறி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. சரி, நின்று அவ திரும்பி வந்துட்ட ஊருக்கு போலியா? நான் அம்மாக்கு போன் பண்ணி கேட்டு பார்த்தேன் எதுக்கோ. சரி, அவங்க ஒரு பரிகாரம் சொன்னாங்க. அந்த பரிகாரம் பண்ணாவே போதுமா, அதுக்கு எதுக்கு நான் வீட்டுக்கு வர போறது? பரிகாரம் பண்ணா? சரி, அப்ப நான் ஈஸி தானே. அதுவும் பரிகாரம் பண்ண முடிச்சு நம்மளும் நீ போத்தல உட்காருவா. என்ன பரிகாரம்வா? பரிகாரமா? அது ஏதோ 51 பேருக்கு, சுமங்கலி பெண்களுக்கு 51 பேருக்கு புடவை, அப்புறம் வந்து பழம், வளையல், மஞ்சள் இதெல்லாம் வச்சு வீட்டுல கூப்பிட்டு அவங்களை கொடுத்துட்டு சாப்பாடு அவங்களை அன்னதானம் பண்ணி அவங்களை அனுப்பிச்சுக்கணுமா. அது அனுப்புனா நம்ம பரிகாரம் இதுவா இருப்பா, நிவர்த்தி ஆயிடுமா. இது மட்டும் போயிடுமா? இல்ல அவங்க கணவருக்கு தான் பட்டு வேஷ்டி சட்டை எடுத்து தரணுமா? அதெல்லாம் மோதிரம் எல்லாம் போடணுமா? எதனா பெண்களுக்கு மட்டும் தான் செய்யணும். அது மட்டும் பண்ணா போதுமா? சரியா? ஓகேவா? இந்த பரிகாரம் பண்ணா சரியாயிடுமா? சரியாயிடுமா. அதுக்கு எதுக்கு ஊருக்கு வேற நான் போயிட்டு இருக்கிறது? அது வீட்லயே பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? பேசாம ஒரு பட்டு புடவை உனக்கு எடுத்து கொடுத்துறேன். எனக்கா? நல்ல பட்டு புடவை உனக்கு எடுத்து கொடுத்துறேன். நம்ம ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கனால, அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ரெண்டு அன்பா பாசமா இருந்தா நம்மளோட எந்த பிரச்சனை வர. சரி, எவ்வளவு ரேட்ல எடுத்துருவா மாமா புடவை? ஒரு 10,000 ரூபாய்ல. 10,000 ரூபாய்? 10,000 ரூபாய் ஓகேதான். ஓகேதான். ஓகேவா? ஆமா. அப்ப இந்த 51 பேருக்கு பட்டு புடவை, சுமங்கலி, அது நம்ம பேசி முடிச்சா எல்லாமே முடிஞ்சிடும். அந்த வளையல் தாலிலாம் அதெல்லாம் வேணாம் மாமா. அதெல்லாம் அம்மா சொன்னாங்க, பரிகாரம் சொன்னாங்க. அதெல்லாம் அம்மா பாத்துக்கிட்டோம். நம்மளுக்கு எதுக்கு? 10,000 ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தாவே போதும். 10,000 மட்டும் எனக்கு எடுத்து 10,000 பட்டு புடவை ஒண்ணு இருந்தா போதுமா? போதும். பரிகாரம் எதுவும் தேவையில்ல. வேணாம். ஓகேவா? போலாமா கடைக்கு? எப்போ போவ? நல்ல வேலை 10,000 பட்டு புடவை நம்ம காப்பாத்திச்சு. இப்பவே கிளம்பலாம் கடைக்கு. நான் கிளம்பிதான் இருக்கிறேன். அப்படியா? சரி, போயிடலாம். இப்போ போலாம். ஓகே.